ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ ஐரல் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ கல்வி தகுதினா நீங்கள் ஐடிஐ முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, ஸோ டிகிரி பிஇ முடித்தவங்க வந்து எலிஜிபிள். எழுத்துத் தேர்வு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதே வந்து மெரிட் செலெக்ஷனில் தான் வந்து இருக்க போகுது. ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 20 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐஆர்இஎல் இந்தியா லிமிடெட்டில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து வந்திருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்கள் மணவளக்குறிச்சிக்கு பதிலாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இங்கே தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்க போகுது. இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கிராஜுவேட், அதுக்கப்புறம் டெக்னீஷியன், அதுக்கப்புறம் ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு வந்து பாருங்கள் உங்களுக்கான வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கிராஜுவேட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் என்னென்ன டிசிப்ளினில் வந்து எடுக்கிறாங்கன்னா எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கலுக்கு வந்து எடுக்கிறாங்க. குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் பிஇயில் வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், பிஇயில் சிவில், பிஇயில் மெக்கானிக்கல் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதேமாரி வந்து பாருங்கள் டெக்னீஷியனாக இருந்தாலும் நீங்கள் டிப்ளமோவில் மெக்கானிக்கல், டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல், டிப்ளமோவில் சிவில் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ட்ரேடு கேட்டகரிக்கெலாம் வந்து பாருங்கள் ஃபிட்டர் ட்ரேட்னா நீங்கள் ஐடியில் ஃபிட்டர் ட்ரேடு முடிச்சவங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிஷியன் ட்ரேடு, எம்எம்இ ட்ரேடு, வெல்டர் ட்ரேடு, இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மெக்கானிக் ட்ரேடு, ரெஃப்ரிஜரேஷன், அதுக்கப்புறம் டேர்னரு, பிளம்பரு, கார்பெண்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட்டுக்குமே போஸ்டிங் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாஸா கேட்டகரிக்கு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட்டுக்கான இது வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதிலே வந்து ரைட் சைடே வந்து பாருங்கள் டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. 1 இயர் 2 இயர் உங்களுக்கான ட்ரைனிங்லாம் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு அப்ரண்டிஸ் டைப்பில் தான் வந்து எடுக்கிறாங்க. உங்களுக்கு இதுக்கு டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங்குமே வந்து இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி அந்த ட்ரைனிங் படி உங்களுக்கான இயர் வந்து இருக்கும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். மினிமம் வந்து 18, மேக்ஸிமம் வந்து 25 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ட்ரேடுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து மோர் தென் 1 ட்ரேடுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. ஒரே ஒரு ட்ரேடு இந்த போஸ்டிங்ஸ்க்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு செலக்ஷன் மெத்தடாலஜியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேசிஸ் ஆஃப் மெரிட் தான் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட்டே நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிஸ் ஆஃப் மெரிட்னே கொடுத்துட்டாங்க. உங்களோட மார்க், உங்களோட குவாலிஃபிகேஷனோட மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஐடினா ஐடிஐ, டிப்ளமோனா டிப்ளமோ, டிகிரினா டிகிரி, பிஇனா பிஇ, இதோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் நடக்கும். உங்களுக்கு மற்றபடி எழுத்து தேர்வு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ டேரெக்டாக உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு வெரிஃபிகேஷன் மட்டும் வந்து இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும். ஸோ எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இங்கே வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு ஹவு டு அப்ளைல வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு லிங்க்கு. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரேட் அப்ரண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் apprenticeshipindia.org இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் கிராஜுவேட் இல்லைனா டெக்னீஷியன் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த லிங்க்கில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது 2 லிங்க் கொடுத்துருக்காங்க. ட்ரேடுக்கு வந்து தனியாக லிங்க் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கிராஜுவேட்டுக்கும் டெக்னீஷியனுக்கும் ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த 2 லிங்க்கில் வந்து நீங்கள் எந்த இதில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த லிங்க்கில் போய் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் என்ரோல்மெண்ட் ஐடி நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் வந்து அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையுமே நான் காமிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து பாருங்கள் இங்கேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், போர்ட்டல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த நம்பர் வந்து நீங்கள் வந்து அந்த ட்ரேட் இதில் டெக்னீஷியன் இதில் நீங்கள் இப்போ அதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நம்பர் ஜென்ரேட் ஆகும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. அந்த நம்பர் தான் இங்கே வந்து அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் நம்பர்லேருந்து, உங்களோட நேம்லேருந்து, ஃபாதர் நேமு, உங்களோட மதர் நேம், நேஷனாலிட்டி, ஸோ ஜெண்டர், இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிட்டு வந்து பாருங்கள் உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் இணைக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் காப்பியாக நீங்கள் வந்து இணைக்கணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இணைக்கணுங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே நீங்கள் இணைச்சிக்கோங்க. இணைச்சு நீங்கள் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணணும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீஃப் மேனேஜர்னு கொடுத்து உங்களுக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டான அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு தான் 20 செப்டம்பருக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். அது வந்து ஸ்பீட் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த போல்ட் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதாவது நீங்கள் அந்த அவுட்டர் கவர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்டல் கவர், அதில் வந்து மேலே வந்து இந்த மாதிரி போல்ட் லெட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை கரெக்டாக அதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை மறந்துடாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மோட செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சு ஒரு போஸ்டல் கவர் வாங்குவீங்க. அந்த கவரில் வந்து மேலே அவுட்டர் கவரில் வந்து இந்த நேம் வந்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணி ஸோ டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்க. அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் மட்டும் தான் இருக்கும், மற்றபடி எழுத்து தேர்வு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இதுக்கான லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.